அனைவருக்கும் வணக்கம். மதராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு என ஒரே நாளில் பெயர் மாற்றம் பெறவில்லை. இதற்கு பின்னர் ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது. முதலில் காங்கிரஸ் உறுப்பினரான தியாகி சங்கரலிங்கனார் 1950ஆம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பலமுறை அவர் கோரிக்கை வைத்தும் அரசியல் பதவியில் இருந்த காமராஜர் முதல் யாருமே அதற்கு செவிசாய்க்கவில்லை. இதற்காக உண்ணாவிரதமிருந்து அவர் தனது உயிரையே நீத்தார். மே 7ஆம் தேதி 1957 திமுக சட்டமன்றத்தில் நுழைந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தது. ஆனால் 42 வாக்குகள் மட்டுமே பெற்று அது தோற்கடிக்கப்பட்டது. ஜனவரி 30, 1961 சோசியல் பார்ட்டியை சேர்ந்த சின்னதுரை என்பவர் மதராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஆளும் கட்சியான காங்கிரஸ் கட்சியை இத்தீர்மானத்தை ஆதரிக்க கூறினார். ஆனால் அப்போதைய முதலமைச்சர் காமராஜர் இத்தீர்மானத்தை 1 மாதத்திற்கு தள்ளி வைத்தார். தீர்மானத்தை தள்ளி வைத்ததை எதிர்த்து திமுக சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தது. இச்சமயத்தில் மூத்த கம்யூனிஸ்ட் தலைவரான பூபேஷ் குப்தா மாநிலத்தின் பெயர் மாற்றத்திற்காக பாராளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வந்தார். அச்சமயத்தில் சி. ɛnஅண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து இதனை பாராளுமன்றத்தில் ஆதரித்தார். அப்போது ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் 500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒன்று பெற்ற தமிழ்நாடு என்று ஒன்றே கிடையாது, சேர சோழ பாண்டிய நாடுகள்தான் தனித்தனியாக இருந்தன, இதனால் வரலாற்று ரீதியாக தமிழ்நாடு என பெயர் மாற்றுவதை ஏற்க முடியாது என்றார். அதற்கு அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு என பழங்கால நூல்களான பரிபாடல், பதிற்று பத்து, மணிமேகலை, சிலப்பதிகாரம் மற்றும் கம்பர், சேக்கிழார் கூறியவற்றையும் எடுத்து கூறினார். உடனே வேறொரு உறுப்பினர் தமிழ்நாடு என பெயர் மாற்றுவதால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலடியாக பிரசிடென்ட் என்று பெயர் இருந்ததை ராஷ்டிரபதி எனவும் லோயர் ஹவுஸ் என்று இருந்ததை லோக்சபா எனவும் பெயர் மாற்றியதால் என்ன பயன் இந்த நாடு அடைந்ததோ அதே பயனைத்தான் இதன் மூலமும் அடையும் என்று அண்ணா பதில் அளித்தார். மேலும் மாநிலத்தின் தலைநகரத்தின் பெயரும் மாநிலத்தின் பெயரும் வேறு வேறாக தான் இருக்க வேண்டும் என அழுத்தம் திருத்தமாக கூறினார். ஆனால் அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சியின் பெரும்பான்மை பலத்தால் இம்மசோதா பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டது. ஜூலை 23, 1963 மீண்டும் ராம அரங்கண்ணல் அவர்கள் இத்தீர்மானத்தை மாநில சட்டமன்றத்தில் வைத்தார். அப்போது எம். பக்தவச்சலம் முதலமைச்சராகவும் ஆர். வெங்கட்ராமன் மாநில அமைச்சராகவும் இருந்தார்கள். அப்போது பேசிய வெங்கட்ராமன், தமிழ்நாடு என்பது உலக அளவில் அறியப்படவில்லை. மேலும் இப்பெயர் மாற்றம் ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவதில் மாநிலங்களுக்குள்ளும் நாட்டிற்கிடையிலும் பெரும் ஆபத்தை விளைவிக்கும். எனவே இத்தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடாது என்று பேசினார். இதனால் மீண்டும் இத்தீர்மானம் சட்டசபையில் தோற்கடிக்கப்பட்டது. 1967ஆம் ஆண்டு திமுக பெரும்பான்மை பலத்துடன் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று சட்டசபையில் நுழைந்த பின்னர்தான் தமிழ்நாடு பெயர் மாற்றம் சாத்தியமாக தொடங்கியது. ஜூலை 18, 1967 முதலமைச்சர் அண்ணா அவர்கள் மதராஸ் மாகாணம் என்ற பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றுவதற்கான இத்தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்தார். அப்போது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கருத்திருமன், மதராஸ் என்ற பெயர் உலக வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் தமிழ்நாடு என்ற பெயர் அவ்வளவு உயரத்தை அடைய நீண்ட நாட்கள் எடுக்கும். எனவே தமிழ்நாடு மதராஸ் மாகாணம் என பெயர் வைக்கலாம் என பரிந்துரைத்தார். ஆனால் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக வெற்றி பெற்றது. இதன் பின்னர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு 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 என்று 3 முறை உரக்க கூறியவுடன் அவை உறுப்பினர்கள் ஆரவாரித்து கொண்டாடினர். இதன் பின்னர் பேசிய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு என பெயர் மாற்றத்திற்காக 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாகி சங்கரலிங்கனாரையும் தமிழ்நாட்டின் எல்லைகளை உருவாக்க உதவிய Po.Si அவர்களையும் நினைவு கூர்ந்தார். தமிழ்நாடு என பெயர் மாற்றத்தால் நாம் தனிநாடு என்பது அர்த்தமல்ல, நாம் இந்தியாவின் ஒரு பகுதியாக தான் இருப்போம் என கூறினார். மேலும் தமிழ்நாடு தலைமைச் செயலகம் என உடனடியாக பெயர் மாற்றி பெயர் பலகையையும் புனித ஜார்ஜ் கோட்டையில் வைத்தார். ஜனவரி 14, 1969ஆம் ஆண்டு மதராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் பெற்றது. இப்போராட்டம் 1950ஆம் ஆண்டு ஆரம்பித்து 1969 தான் பல தடைகளை தாண்டி வெற்றி பெற்றது.
இன்று ஜனவரி 14 நம் தமிழ்நாடு பெயர் மாற்றம் அடைந்த நாள். இதன் பொன்விழா ஆண்டான 2019ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக அரசை ஆண்ட அதிமுக அரசு ஏனோ பெரிதாக கொண்டாடவே இல்லை. வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்.